இப்போ வந்து நம்ம 3.1ல் இருக்கக்கூடிய செகண்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நேச்சர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு லீனியர் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதோடைய நேச்சர் எப்படிலாம் இருக்கலாம்னா, இப்போ நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய வேரியபிள்ஸ் வந்து வரக்கூடிய வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா இன்ஃபினிட்டி டைம்ஸ் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். இன்ஃபினிட் சொல்யூஷன்ஸ். ஓகே, நிறைய சொல்யூஷன்ஸ் போய்கிட்டே இருக்கும். இதே வந்து அதனுடைய வேல்யூஸ் நாட் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா சொல்யூஷனே இருக்காது. நோ சொல்யூஷன். இல்லை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்குது, எக்ஸுக்கு தனி வேல்யூ, ஒய்க்கு தனி வேல்யூ, இசட்டுக்கெலாம் தனி வேல்யூ இருக்குன்னா அதுக்கு பேர் வந்து யூனிக் சொல்யூஷன். என்ன யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு பேர் என்ன? யூனிக் சொல்யூஷன். ஸோ அந்த வேரியபிள்ஸோட வேல்யூஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் பட்சத்தில் இன்ஃபினிட்டி வரும் சொல்யூஷன்ஸ். நாட் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா சொல்யூஷனே கிடையாது. இதே வந்து ஈக்குவல் டு 0 அந்த மாதிரி கூட இருக்கும். ஓகேவா? நாட் ஈக்குவல்ட்டாக இருக்குது அப்படின்னா நோ சொல்யூஷன்ஸ். இதே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேல்யூ கிடைக்குதுன்னா யூனிக் சொல்யூஷன்ஸ். இதை வச்சு தான் நம்ம செகண்ட் சம் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஷின் இதுதான். ஸோ டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் சொல்லி 3 கொடுத்துருக்காங்க. இது ஒன்றே எடுத்து எழுதிக்கிறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இது x + 2y - z = 6 -3x - 2y + 3z = -12. x - 2z = 3. இதுதான் 3 ஈக்குவேஷன். ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2, ஈக்குவேஷன் நம்பர் 3. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு 1ஆம் நம்பர் ஈக்குவேஷன்ஸ் 2ஆம் நம்பர் ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு எது எலிமினேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா y வந்து எலிமினேட் ஆகும். அதனால் ஈக்குவேஷன் 1ஐயும் 2வையும் நான் ஆட் பண்ண போகிறேன். ஈக்குவேஷன் 1, 2. ஓகேவா? எப்படி ஆட் பண்ணுறோன்னு பாருங்கள். x + 2y - z = 6 -3x - 2y + 5z = -12. ஸோ இதில் டைரெக்டாகவே இது கேன்சல் ஆகுது. ஸோ இதனுடைய வேல்யூ எவ்வளோ வரும்னா -2x + 4z = -6ன்னு வரும். இது ஈக்குவேஷன் நம்பர் 4. இப்போ இதே மாதிரி ஈக்குவேஷன் எதை கேன்சல் பண்ணலான்னா ஈக்குவேஷன் 1ஐயும் 3ஐயும் கூட இதே மாதிரி நம்ம கேன்சல் பண்ணலாம். ஓகேவா? அல்லது 2ஐயும் 3ஐயும் நம்ம வந்து கேன்சல் பண்ணலாம். இதே மாதிரி ஒய் கேன்சல் ஆகிற மாதிரி உள்ளதை எடுத்தால் தான் நல்லது. பட் ஒய்ங்கிற ஆப்ஷன் அடுத்ததுக்குள்ள இல்லை. ஸோ நான் வந்து எக்ஸை எலிமினேட் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? ஓகே, அதனால் நான் 1ஐயும் 3ஐயும் எடுத்துக்கிறேன். ஈக்குவேஷன் 1 and 3 என்ன வருதுன்னு பார்ப்போம். x + 2y - z = 6 x - 2z = 3. ஸோ இது எல்லா சைனும் நம்மளுக்கு மாறும். ஸோ எக்ஸ் அதனால் கேன்சல் ஆகும். ஸோ 2y - 2z = 3ன்னு கிடைக்கும். ஸோ தான் ஈக்குவேஷன் 5. ஓகேவா? இப்போ ஈக்குவேஷன் 3ஐயும் 5ஐயும் பாருங்கள். ஈக்குவேஷன் 3 வந்து x - 2z = 3ன்னு இருக்குது. இங்கே 2y - 2zன்னு இருக்கு இல்லையா? அப்போ அது ரெண்டையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் 3 and 5 நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். x - 2z = 3, 2y - 2z = 3. ஸோ எல்லாத்தையும் மைனஸ் ஆக்கணும். இது ப்ளஸ் ஆகும். ஸோ இது கேன்சல் ஆயிரும். ஸோ x - 2y = 0ன்னு வரும். இதுதான் ஈக்குவேஷன் 6. x - 2y = 0ன்னு வந்திருக்கு. ஓகேவா? இப்போ இந்த x - 2yயை எடுத்து எந்த ஈக்குவேஷனில் நம்மளுக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இன்ஃபினிட்டி டைம் சொல்யூஷனாக தான் மாறப்போகுது. ஏன் அப்படின்னா இது வந்து ஈக்குவல் ஆன்சர் 0வாக வரப்போகுது. எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எதை சால்வ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா
ஈக்குவேஷன்ஸ் 3 and 4 எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் 3 and 4 எடுக்கும்போது தேர்ட் ஈக்குவேஷன் என்ன? அப்போ ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன வருது? -2x. ஸோ இப்போ நான் வந்து இந்த தேர்ட் ஈக்குவேஷனை நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ 2x, இங்கே 4z, இங்கே 6 வந்துடும். அதாவது 3 இன்ட்டு தேர்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இது கேன்சல் ஆகிடுது, இது கேன்சல் ஆகி, இது கேன்சல் ஆகி 0ன்னு வந்துடுது. இந்த மாதிரி எல்லா வேல்யூ 0ன்னு வந்ததுன்னா இது வந்து இன்ஃபினைட் சொல்யூஷன் எழுதிடலாம். இன்ஃபினைட் சொல்யூஷன், இன்ஃபினிட்டி சொல்யூஷன் இதுக்கு இருக்கும். எப்படி செய்கிறோம் தெரியுதா? ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி பார்க்கணும். எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து கடைசியில் இதில் இதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணாலும் லாஸ்ட்டில் 0 தான் வருது. ஓகேவா? ஓகே இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இதனுடைய நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ ஒவ்வொரு ஈக்குவேஷனாக எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை எப்படி மாற்றிக்கலான்னு பாருங்கள். 2y + z = 3 × -x + 1 இருக்குது. ஸோ இது வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 2y + z = -3x + 3. ஸோ எக்ஸ் டேர்மெல்லாம் இங்கே கொண்டு வந்துடுவோம். ஸோ 3x + 2y + z = 3ன்னு இருக்குது. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அதே மாதிரி அடுத்தது -x + 3y - z = 4. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. அது மாதிரி தேர்ட் ஈக்குவேஷனை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம். 3x + 2y + z = -1/2 இருக்கு இல்லையா? இந்த 2 கொண்டு போய் இதில் மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த டிவிஷன் போயிடும். ஸோ 2 × 3 2s are 6 + 4y + 2z = -1. இது தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ ஈக்குவேஷன் 1, 2 and 3 இருக்குது. ஓகேவா? ஓகே இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த 2 ஈக்குவேஷனை எடுத்து நம்ம சால்வ் பண்ணோன்னா 1 and 3 எடுத்து சால்வ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பிகாஸ் 6x கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் 1 and 3 நான் எடுத்துக்கிறேன். ஸோ 1 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 6x + 4y + 2z = 6. அதேமாதிரி இங்கே தேர்ட் ஈக்குவேஷனில் இங்கே 6x + 4y + 2z = -1. ஸோ இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணாலும் இங்கே ப்ளஸ் ஆயிரும். ஸோ எல்லாமே கேன்சல் ஆகி இங்கே 0ன்னு ஆயிரும், இங்கே 7 ஆயிரும். இது வந்து நாட் ஈக்குவல். ஸோ ஹியர் நோ சொல்யூஷன். இதனுடைய நேச்சர்ஸ் ஆஃப் சொல்யூஷன் என்ன? நோ சொல்யூஷன். ஸோ இதுதான் இந்த செகண்ட் சம். வெரி ஈஸி ஒன். ஓகே ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 1ஐயும் 3ஐயும் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஓகே இப்போ தேர்ட் சப்டிவிஷன் போகலாம். ஸோ தேர்ட் சப்டிவிஷனை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது இந்த மாதிரி ஈக்குவேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு நார்மல் லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ரெண்டையும் நான் ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். y + z/4 = z + x/3. ஸோ cross multiply. So 3 × y + z = 4 × z + x. So 3y + 3z = 4z + 4x. So 4x - 3y + 4z - 3z = 0. So 4x - 3y + z = 0. இதுதான் ஈக்குவேஷன் 1. இப்போ அடுத்த ரெண்டை ஈக்குவேட் பண்ணுறேன். z + x/3 = x + y/2. So 2 × z + x = 3 × x + y. So 2z + 2x = 3x + 3y. So 3x + 3y - 2x - 2z = 0. So 3x - 2x 1x + 3y - 2z = 0. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 2.
அதே மாதிரி கொடுத்துருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்ஸ் ஈக்குவல் டு 27ன்னு கொடுத்துருக்காங்க. இது ஈக்குவேஷன் நம்பர் 3. ஓகே, இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் ஈக்குவேஷன் நம்பர் 2ஐயும் பார்த்தீங்கனாலே ஒய் கேன்சல் ஆகும். ஸோ ஆட் 1 and 2, 1 ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷனையும். ஸோ 4x minus 3y plus z is equal to 0. x plus 3y minus 2z is equal to 0. ஸோ இது கேன்சல் ஆகிடுது. ஸோ 5x minus z is equal to 0ன்னு வருது இருக்குது. இது 4th ஈக்குவேஷன். இப்போ இதே மாதிரி 1வது ஈக்குவேஷனையும் 3rd ஈக்குவேஷனையும் நம்ம வந்து இதே ஒய்யை கேன்சல் பண்ணுற மாதிரி தான் நம்ம பார்க்கணும் 1 and 3. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கலாம். 3rd ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் 1 அப்படியே எழுதிக்கிறேன். 4x minus 3y plus z is equal to 0. 3rd ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 3x plus 3y plus 3z is equal to 27 into 3 என்ன வரும்? 81 வரும். ஓகே, இப்போவும் இதில் அதுவாகவே கேன்சல் ஆகுது. ஓகேவா? ஸோ 7x 4z is equal to 81ன்னு வந்திருக்கு. இது 5th ஈக்குவேஷன். இப்போ 4ஐயும் 5ஐயும் பாருங்கள். 4th ஈக்குவேஷனை அப்படியே வச்சு 4th ஈக்குவேஷனை 4ஆல் டிவைட் பண்ணால் வரும். 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 20x minus 4z is equal to 0. இங்கே 7x plus 4z is equal to 81. ஸோ இது டேரெக்டாகவே கேன்சல் ஆகுது. ஸோ 27x equal to 81ன்னு வருது. ஸோ x is equal to 81 by 27. ஸோ x is equal to 3 times வரும். ஸோ x is equal to 3. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் ஈக்குவேஷன் 4ல் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஈக்குவேஷன் இன் 4. ஸோ 5x minus z is equal to 0. இதில் எக்ஸுக்கு பதிலாக 3. ஸோ 3 minus z is equal to 0. minus z is equal to minus 15. ஸோ z is equal to 15. எக்ஸும் தெரிஞ்சாச்சு, இசட்டும் தெரிஞ்சாச்சு. ஸோ ஈக்குவேஷன் 3ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஈக்குவேஷன் இன் 3ல் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எக்ஸுக்கு பதிலாக 3 ப்ளஸ் ஒய் தெரியாது, ப்ளஸ் இசட்டுக்கு பதிலாக 15 is equal to 27. ஸோ 18 plus y is equal to 27. So y is equal to 27 minus 18. So y is equal to 9. ஸோ இதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேல்யூ கிடச்சிருக்கிறதுனால யூனிக் சொல்யூஷன். இதனுடைய நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் என்னது? யூனிக் சொல்யூஷன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.